அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமணத்தின் அற கருத்துக்களை நாம் பகிர்ந்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக தற்போது ஆச்சாரிய ஸ்ரீ பூஜ்யபாதர் இயற்றியிருக்கிற இஷ்டோபதேசம் என்ற நூலிலே இருந்து ஆன்மாவை தூய்மை செய்வது எப்படி, அதாவது தூய ஆன்மாவை அடைவது எப்படி என்பது குறித்த அவர் கருத்துக்களை படிப்படியாக நமக்கு உணர்த்தி வருவதை பார்க்கிறோம். அந்த தொடரிலே இன்றைக்கு நாம் இஷ்டோபதேசனுடைய 36வது காதையினை நாம் பார்க்கலாம். 36வது காதை அபசௌ சித்த விக்ஷேப ஏகாந்தே தத்வ சம்ஸ்திதிஹி அப்யஸ்யேத் அபியோகேன யோகி தத்துவம் நிஜாத்மனஹ. நிஜ ஆத்மான், நிஜ ஆத்மம், உண்மையான ஆத்மா, அதாவது தூய ஆத்மாவை அவர் கொடுக்கிறார். அந்த தூய ஆத்மாவை அடைவது எப்படி, அதனை பயிற்சி செய்வது, அப்பியசேத் பயிற்சி செய்வது எப்படி, அதற்கு ஏகாந்தே தத்துவ சம்ஸ்திதி, ஏகாந்த நிலையிலே தியானம் செய்ய வேண்டிய முக்கியத்துவத்தையும் இதிலே நமக்கு புலனாக்குகிறார். இவற்றினுடைய கருத்தாக நாம் பார்க்கும் பொழுது ஆன்மஸ்வரூப சிந்தனை, அதாவது ஆன்மா, நிஜ ஆன்மா, தூய ஆன்மாவை அடைவது எப்படி என்கின்ற அந்த ஆன்மஸ்வரூப சிந்தனை, அந்த சிந்தனை செய்யக்கூடிய வழிமுறைகள் என்ன? மோக ராக துவேஷ வடிவ விகார நிகழ்வு இல்லாத ஏகாந்தத்தில் அமர்ந்து ஆன்மஸ்வரூபத்தில் நிலையாக மூழ்கும் புத்தியுள்ள 2 பண்புகளை இங்கே சொல்கிறார். சமயஞானி அவர் யோகி புற விகல்பங்களில் இருந்து விலகி ஞான வடிவ தூய சுரூபமான அந்த ஆன்மாவை அடிக்கடி சிந்திக்க வேண்டும், திரும்ப திரும்ப சிந்திக்க வேண்டும். அபியாசம், திரும்ப திரும்ப அதனை எண்ணத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்வது, அப்படி செய்கிறார்கள் என்று நமக்கு சொல்வதற்காக. அந்த ஞானியினுடைய முக்கிய பண்பு என்ன? மோக ராகவ துவேஷ வடிவ விகார நிகழ்வு இல்லாமல் இருக்க வேண்டும். மோகம், ராகம், துவேஷம் 3 முக்குற்றம் என்று நமக்கு மேருமந்திர புராணத்திலே வாமனாச்சாரியார் கூறுவார். அடிக்கடி பல பாடல்களில் அந்த முக்குற்றமானது வரும். நம்முடைய தமிழ் துதிகளிலும் பல இடங்களில், திருக்கலம்பகம் போன்ற நூல்களிலே இது வருவதையும் நம்ம பார்க்கலாம். அது என்ன குற்றங்கள் என்றால், மோகம் என்பது ஆசை, ராகம் விருப்பம், துவேஷம் வெறுப்பு. இது பல இடங்களில் பல்வேறு வார்த்தைகளால் நம்ம சொல்கிறோம். ஆனால் இது மூன்றையும் தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஆசை, வெறுப்பு என்று சொல்லலாம். அதற்கடுத்தது காமம் என்று சொல்லலாம். மோகம் என்பதை காமத்தையும் மோகத்தினுடைய வடிவமாக சில இடங்களிலே காமம் என்ற வார்த்தையும் உபயோகப்படுத்துவார்கள். ராகம் என்பதனை, விருப்பம் என்பதனை ஆர்வம் என்று சொல்வார்கள். ஆர்வம் இருந்தால் அது விருப்பமான பொருள் மீது தான் ஆர்வம் இருக்கும். அப்போ அந்த ஆர்வன்ற வார்த்தையும் அதில் இருக்கலாம். துவேஷம் என்பதனை நம்ம செற்றம் என்றும் கூறுவார்கள். நம்ம துவேஷத்தை வெறுப்பு என்று சொல்கிறோம். அதை செற்றம் என்ற வார்த்தையாலும் குறிப்பிடுவது உண்டு. அதுவும் அதே மீனிங் உள்ளது தான். அதனால் எந்த இடத்தில் நம்ம பார்த்தாலும் இந்த 3 விஷயங்களை பல்வேறு வார்த்தைகளால் நமக்கு வடமொழியிலும் சரி, தமிழிலும் சரி, காவியங்களிலே குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். அதனால் இந்த 3 விஷயங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அடுத்தது, ஏகாந்தத்தில் அமர்ந்து ஆன்மஸ்வரூபத்தில் நிலையாக மூழ்க வேண்டும். தனிமை தவம், தனிமையிலே தியானம் செய்வது மிக முக்கியமான ஒரு விஷயம். தனிமையிலே செய்ய வேண்டும். தியானம் என்பதே அப்படித்தான் செய்ய வேண்டும். ஆனால் தர்ம தியானம் என்கின்ற அந்த விஷயத்தில் பலவித படிகளை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த தர்ம தியானத்திலையும் இதுவும் ஒரு வகையாக இருக்கிறது. இருந்தாலும் கூட
அந்த தர்ம தியானத்திற்கு மேலுள்ள ஒரு தியானமாக இந்த ஏகாந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மஸ்வரூப தானத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அந்த 2 விஷயங்களை பற்றி நமக்கு குறிப்பிடும் பொழுது பிரவச்சனசாரத்திலே ஆச்சாரிய ஸ்ரீ குந்தகுந்தர் அவர்கள் நமக்கு இந்த 3 விஷயத்தையும் பற்றி சொல்கிறார். ஏன் அவற்றை நாம் நீக்க வேண்டும்? மோகேன வா ராகேன வா தோஷேன வா பரிணச ஜீவஸ்ஸ ஜாயதி விவேகோ பந்தோ தம்ஹாதே சங்கவ இதத்வ. விவேக பந்தோ பலவிதமான பந்தங்களாக ஜாயதி செல்கிறது. அந்த எந்த உணர்வுகள்? மோகேன வா ராகேன வா தோஷேன வா, மற்றும் அப்படின்னு சொல்கிறோமில்ல, அந்த மாதிரி மோகம் ராகம் தோஷம் அதைத்தான் இங்கேயும் சொல்கிறார். தோஷம் என்று சொல்கிறார், துவேஷம் அதை தோஷம் என்று இங்கே கூறுகிறார். அதை தான் மோகம் ஆர்வம் செற்றம் அந்த வடிவமாக நிகழ்வதால் பலவித வினைக்கட்டுகளுக்கு ஆன்மா ஆட்படுகிறது. அதனால் அவை அழிக்கத்தக்கவை, அவற்றை அழிக்க வேண்டும் தூய ஆன்மாவை பெறுவதற்கு என்று இதிலே கூறுகிறார். அடுத்ததாக திரவியம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் தான் தியானம் செய்யும்போது அதனை சுக்ல தியானத்திலே எப்படி சிந்தனைகள் செய்ய வேண்டும் என்பது குறித்து இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் திரவியம். தவ்வாணி குணாதேசும் பஜ்ஜாயா அட்ட சன்னயா பனியா தேசு கின பஜ்ஜாயானம் அப்ப தவ்வ இத்தி புபேசோ. தவ்வம் என்று பிராகிருதத்திலே சொன்னால் சமஸ்கிருதத்திலே அது திரவியம் என்று கூறப்படுகிறது. மொழி வித்தியாசம்தான், பொருள் அதுதான். அந்த திரவியம் என்கின்ற விஷயத்தை நம்ம எப்படி சொல்கிறோன்னா, தமிழில் சொல்லும்போது பொருள் என்று நாம் சொல்கிறோம். தமிழில் சொல்லும்போது பொருள் என்று சொல்கிறோம். திரவியத்துக்கு நம்ம 6 திரவியங்களே நம்ம வச்சுருக்கிறோம், அது தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஜீவன் அஜீவன், தன்மம் அதன்மம், ஆகாயம் காலம், இவையெல்லாம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய திரவியங்கள். அவற்றை பற்றி மட்டுமல்ல, சாதாரணமாக இருக்கக்கூடிய அஜீவ பொருள்களை கூட நம்ம திரவியம் என்று பொருள் என்று நாம் குறிப்பிடுகிறோம். அதையும் ஒரு உதாரணமாக காட்டி நமக்கு இந்த 6 திரவியங்களை பற்றிய விஷயங்களை நமக்கு புரிய வைப்பதற்காக அவற்றையெல்லாம் நமக்கு உரைநூல்களிலே காண்பிக்கிறார்கள். இதில் பார்த்தோம்னா குணம், அதாவது பொருள் என்பது பொருள் குணம் பரியாயம், இந்த 3ம் சேர்ந்து அர்த்தம் என்னும் சொல்லால் குறிக்கப்படுகிறது. அர்த்தம் என்று கூறப்படுகிறது. பொதுவாக அந்த அர்த்தம் என்ற சொல் உரைநூல்களிலும் அந்த சமஸ்கிருத காதைகளிலும் வரும்போது அது பொருள் குணம் பரியாயம் என்ற 3ஐயும் சேர்ந்து குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எப்படி மும்மணி என்று சொன்னால், ரத்னத்ரயம் என்று சொன்னால், சமயக் தரிசனம், சமயக் ஞானம், சமயக் சாரித்திரம், இந்த 3ஐயும் சேர்த்தது தான் அந்த மும்மணி என்று சொல்கிறோமோ அதுபோல். அது என்ன விஷயம், அதில் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், குணம் பரியாயம் இவற்றுக்கு ஆதாரமாக விளங்குவது திரவியம். குணம் என்பதும் பரியாயம் என்பதும் அந்த திரவியத்தை பொறுத்து இருக்கிறது. அதனால தான் அதை பொருள் குணம் பரியாயம் என்று 3ஆக பிரித்து இதில் கூறுகிறார்கள். இப்போ நம்ம புரிந்து கொள்வதற்காக உரைநூல்களிலே உரைநூல் ஆசிரியர்கள் ஆச்சாரியர்கள் ஒரு எளிமையான உதாரணத்தை சொல்லி இதை சொல்வார்கள். தங்கம் என்பது ஒரு பொருள் இல்லையா? தங்கம்ன்றது பொன், அது ஒரு பொருள். அதுக்கு ஒரு சில குணங்கள் இருக்கின்றன. அது மஞ்சள் நிறமாக இருக்கும். அவற்றை தகடாக மாற்றி அந்த மாதிரி நகைகளை எல்லாம் செய்யக்கூடும். அது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தான் அதுக்கு உருகும். அந்த உருகி தான் ஆபரணங்களை எல்லாம் செய்கிறார்கள். இதெல்லாம் எப்பயுமே மாறாது, அந்த பொருளுக்கு எப்பயுமே மாறாது. அது குணம், அதனுடைய குணம். பரியாயம் என்பது மாற்றம், அது அந்த பொருளுக்குள்ளாலே நிகழும். எப்படின்னு கேட்டோம்னா, தங்கத்தை உருக்கி செயின் செய்யலாம், நெக்லஸ் செய்யலாம், வளையல் செய்யலாம், மோதிரம் செய்யலாம். இதெல்லாம் பரியாயங்கள். அந்த தங்கத்தோட அந்த உலோகத்தோட மாறுதல்கள் பரியாயம் என்று கூறப்படும்.
இந்த விஷயத்தை நம்ம அந்த மாதிரி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. 3 விஷயங்கள் அந்த பொருளிலே இருக்கிறது. பொருள் இருக்கிறது, அந்த பொருளுக்கு குணம் இருக்கிறது, அந்த குணம் அதற்கு உட்பட்ட பரியாயமாக இருக்கிறது. இதில் முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்வது, குணம் எப்பயும் மாறாது. இப்போ தங்கத்தில் வந்து அதனுடைய வடிவம் தான் மாறுமே தவிர, அது அந்த மஞ்சள் நிறத்தை விட போகிறதில்ல. அது அந்த அளவில் தான் தகடாக மாறும், அல்லது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தான் அது உருகிய பொண்ணாக இருக்கும் வடிப்பதற்காக. அந்த மாதிரி குணங்கள் மாறுவது கிடையாது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சிந்தனை செய்யும்போது, தியானம் செய்யும்போது இவற்றையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை சொல்கிறாங்க. அது மாதிரி அவற்றையெல்லாம் உணர்ந்த பிறகு, ஜோ மோக ராக தோசே நிகநதி உபலப்ப ஜோன்ஹம் உபதேசம் சோ சவ்வ துக்க மோக்கம் பவதி அசிரேன காலேன. ஜோன்ஹன் உபதேசம், ஜோன்ஹம் ஜினருடைய உபதேசம். அந்த உபதேசத்தை அறிந்து மோகம் ராகம் தோஷம், ஆசை விருப்பு வெறுப்பு இவற்றையெல்லாம் அழித்தவராக இருப்பவர் அசிர காலேனே விரைவாக குறைந்த காலத்திலேயே மோக்கம் பாவதி எல்லா துக்கமும் போய் மோட்சம் கிடைத்துவிடும். மோக்கம் பாவதி மோட்சம் கிடைக்கும் என்று இதில் சொல்கிறார். இந்த 3ஐயும் அழித்தாலே மற்றதெல்லாம் இது பார்த்துக்கும். இந்த உணர்வுகள் இல்லைன்னா வினைகள் வராது. வினைகள் வராமல் இருக்கும்போது இருக்கிற வினைகளை கழிப்பது எளிது. அதனால் பிறவித் துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று வீடு வேறு அடையலாம். பிறவித் துன்பம் சவ்வ துக்கம் அதிலிருந்து விடுதலை பெற்று மோக்கம் பாவதி மோட்சம் கிடைக்கும் என்று கூறுகிறார். ஆச்சாரியர் இதை கூறும்பொழுது அந்த மோகராக தோஷத்தினை விட வேண்டும் என்பதை ஏற்கனவே சொன்னதை, அது ஏன் விட வேண்டும் என்றால் மோட்சத்தை அடைவதற்காக அதை விட வேண்டும் என்று கூறுகிறார். இதில் பார்த்தோம்னா நமக்கு அவற்றை சிந்திப்பதற்கு மோகம் விருப்பம் வெறுப்பு இவற்றை விடுவதற்கு விட்ட ஒரு நிலையிலே, அது விடுகின்ற அந்த கடைசி நிலையிலே, அதன் பிறகு ஆன்ம தியானத்திலே மூழ்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை தான் சுக்ல தியானம் என்று சொல்கிறோம். ஏற்கனவே 4 விதமான தியானம் பார்த்துருக்குறோம். ஆர்த்த தியானமும் ரௌத்ர தியானமும் செய்யக்கூடாது, செய்தால் வினை வரும், கடுமையான வினைகள் வரும். அவை தீய தியானங்கள் என்று கூறப்படுபவை. தர்ம தியானம் என்பது இல்லறத்திலே இருப்பவர்களும் செய்யக்கூடியது. அது 4 வகை நம்ம விரிவாகவே பார்த்தோம். அதை முனிவர்களும் ஏற்றுக்கொண்டு செய்கிறார்கள். 6வது குணநிலையில் தான் முனிவராக மாறுகிறார். அப்போ அந்த 6வது குணநிலையிலிருந்து 7வது நிலை, 6வது நிலை பிரம்மத்தை, அதாவது பிரமாதங்களை உடைய முனிவர். பிரமாதம்னா 15 வகை சொல்லியிருக்கிறோம். கொஞ்சம் கவனமின்மை இருக்கும், விழிப்பின்மை இருக்கும், அதுதான் பிரமாதம் என்று சொல்வது. அப்பிரமத்தன்னா அது நீங்கிய பிறகு, பிரமாதம் நீங்கிய பிறகு 7வது நிலையானது உண்டாகும் முனிவருக்கு. குணநிலையில், குணஸ்தானத்தில் அந்த 7வது நிலை முனிவர். இப்போ இந்த நிலைக்கு பிறகு தான் சுக்ல தியானமானது கைவரப்பெறும். எல்லாருக்கும் ஒன்றும் கிடையாது. அந்த ஆன்ம தூய்மையை பொறுத்து சுக்ல தியானம் உண்டாகும். அதுதான் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். சத்மச யோகினா மாத்தியே துவது சுக்லே பரே கீர்த்திதே துவே துவேதேஷின தோஷானாம் கேவல ஞான சக்ஷுஷாம். ஞானார்ணவம் என்கின்ற அந்த நூல், அது தியானத்தினுடைய முக்கியத்துவத்தை குறிக்கக்கூடிய நூல். தமிழிலே நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அந்த நூலில் 2092வது காதை. அந்த காதை பல அத்தியாயங்களாக அது பிரிக்கப்பட்டு பார்த்துருப்பீங்க. அதில் 2092வது காதை கடைசியில் அந்த சுக்ல தியானம் வரும்பொழுது லாஸ்ட்டாக வந்துடுது. அப்போ அந்த சுக்ல தியானத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, சத்மஸ்த யோகி. சத்மஸ்த என்று சொன்னால் குறைந்த தூய்மையுடைய அல்லது குறைந்தன்னு அர்த்தம். சத்மஸ்தனா யோகத்தில் குறைந்து இருக்கக்கூடியவர் என்று சொன்னால் 6வது 7வது நிலையை கடந்து அதன் பிறகு 8, 9, 10 அந்த நிலைகளிலே இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள் யோகிகள் தான். ஆனால் அவர்களுக்கு முழுமையான அந்த பாவனையானது சேர்வதில்லை. அந்த குறைந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு அந்த தூய்மையானது இருக்கிறது. இப்போ நமக்கு இருக்கிறத வச்சு அதை சொல்லக்கூடாது. அந்த யோகிகளை கேவலிகளுக்கு இருக்கிறத வச்சு சொல்கிறார் குறைஞ்சதுன்னு. கேவலிகளாக இருப்பவர்களை வைத்து அந்த முனிவர்களுக்கு குறைவு இருக்கிறது, அவ்வளோதான். அதில் முழுமை இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.
அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். சத்மஸ்தன்ற வார்த்தை குறைந்தது. அது எந்த இடத்துல பொறுத்துறாங்கன்றதை வச்சு நம்ம பார்க்கணும். பிரம்மச்சாரின்னா அது அந்த நிலையில் குறைந்தது, இல்லறத்தார்னா அது அந்த நிலையில் குறைந்தது. இது வந்து முனிவர் நிலையில் சொல்கிறார். சுக்ல தியானத்தின் முதல் இரண்டும் சத்மஸ்த ஞான யோகிகளுக்கு, சத்மஸ்த ஞான யோகினா குறைந்த அளவிலான ஞான யோகினா 12வது குணஸ்தானத்துக்கு கீழே இருக்கிறவங்க வரைக்கும் அந்த சத்மஸ்த நிலை. 12வது குணஸ்தானம் வந்து முழுமையாக வினைகள் அழிகின்ற நிலை. அது வந்து க்ஷீண கஷாயன் என்று நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். கஷாயம் எல்லாம் க்ஷீணமாகிவிட்டது, முடிந்து போய்விட்டது. கஷாயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா எல்லா வினைகளும் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் கேவலி நிலை. 13, 14 கேவலி நிலை. 13 சயோக கேவலி, உடல் இருக்கின்ற கேவலி. அதன் பிறகு அந்த உடலையும் துறந்த அயோக கேவலி. அப்படி ஒரு நிலையானது ஏற்படுகிறது பார்த்தோம். அப்போ 12வது நிலைக்கு குறைவாக இருக்கிறத சத்மஸ்த ஞானி என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு முதல் 2 சுக்ல தியானம் வரும். சுக்ல தியானம் 4 ஏற்கனவே கூட நம்ம பார்த்தோம். அதில் முதல் 2 வரும், மற்ற 2 வந்து கேவலிகளுக்கு தான் வரும். 13, 14வது குணஸ்தானத்தில் தான் வரும். ஆனால் அந்த முதல் 2 நிலையிலே இருக்கக்கூடிய அந்த சுக்ல தியானம் எப்படிப்பட்டதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் சுக்ல தியானத்தை பொறுத்த வரைக்கும் அதை தர்ம தியானத்தை கூட ஓரளவுக்கு நம்ம நேரில் அனுபவம் செய்யலாம். நம்ம டெய்லி அனுபவம் செய்கிறது ஆர்த்த தியானமோ ரௌத்திர தியானமோ, அது தினமும் எல்லோருமே அனுபவம் செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல ஆர்த்த தியானத்தில் இறங்குகிறோம், ரௌத்திர தியானத்தில் இறங்குகிறோம். தர்ம தியானத்தையும் இல்லறத்தாரும் பயிற்சி செய்கிறோம். நாம் ஓரளவுக்கு பயிற்சி செய்யலாம், முனிவர்களும் அதை பயிற்சி செய்யலாம் ஆரம்ப கட்டத்தில். அப்போ அந்த சுக்ல தியானம் என்பது நாம் பயிற்சி செய்ய இயலாத ஒன்று. இல்லறத்திலே இருப்பவர்கள் முனிவர்களிலே கூட பலருக்கும் அது சுக்ல தியானம் கைவராமல் இருக்கக்கூடும். நமக்கு தெரியாது அது. ஏன்னா அது என்ன நிலைமைன்னு தெரிஞ்சாதுன்னா நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் அதில் அகாடமிக்காக நூல்களிலே என்ன கூறுகிறது அந்த சுக்ல தியானத்தை பற்றி, அதை நம்ம தெரிந்து வைத்துக் கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. அதை நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வர முடியலனாலும் இப்படித்தான் முனிவர்களுடைய அனுபவம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த ஏகாந்த நிலையிலே தியானம் செய்கிறார்கள் என்கிறார்கள் இல்லையா, அதற்காக இதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். முதல் சுக்ல தியானம் எப்படிப்பட்டது? சவிதர்க்கம், சவிசாரம், சபிருத்தத்துவம், சகீர்த்திதம், சுக்லமாத்தியம், த்விதாயம் தூ விபர்யஸ்த மதோபரம். முதல் சுக்ல தியானத்தில் அதுக்கு பேர் வந்து பிருத்தக்துவ, விதர்க்க, விசாரம் என்ற 3 பேரும் சேர்ந்ததான் அதனுடைய பேரே. பிருத்தக்துவ, விதர்க்க, விசாரம். நம்ம சமஸ்கிருதத்தில் கொடுத்துருக்கு, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பிருத்தக்தம் என்று சொன்னால் உயிர் மற்றும் பிற பொருள்களில் இருக்கின்ற வேறுபாடு, உயிருக்கும் பிற பொருள்களுக்கும் இருக்கின்ற வேறுபாடு, அதனை எல்லாவற்றையும் சிந்திக்கக்கூடியது. பல்பொருள் சிந்தனை, பல பொருள்களை சிந்திக்கிறோம். உயிரை சிந்திக்கிறோம், இந்த உடலே பிற பொருள் தான் என்று நாம் பார்த்தோம். அப்போ மீதி இருக்கிற பொருளெல்லாம் பிற பொருள்கள் தானே. அப்போ எப்படி உயிர் பிற பொருளாச்சு, ஏன் அவ்வாறு சொல்கிறார்கள்? நம்ம ஆச்சாரியர்கள் சொல்கின்றதையெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்ததெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்வது. அதுபோன்ற உயிருக்கும் பிற பொருள்களுக்கும் இருக்கின்ற வேறுபாடுகளும், அதே போல் நமக்கு உறவுகள், உடல் எல்லாமே பிறப்பொருள்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம வைத்திருக்கிற செல்வம், நம்முடைய புகழ், அதெல்லாமே பிறப்பொருள்கள் தான். இவற்றை எல்லாம் பற்றி மாற்றி மாற்றி சிந்திக்கக்கூடிய அந்த பல்பொருள் சிந்தனை, பல பொருள்களை பற்றிய சிந்தனையை பிருத்தக்துவம் என்று சொல்வார்கள். இதுக்கு ஆப்போசிட் ஏகத்துவம், அது அடுத்ததாக வரும். அதுக்காக இதை முதல்ல பிருத்தக்துவம் என்றால் பல பொருள்களை சிந்தித்து. இப்போ இதில் அது மட்டும் இல்லை, பிருத்தக்துவ, விதர்க்க, விசாரம் என்று சொல்கிறார்கள். அந்த தியானத்தில் விதர்க்கம் இருக்கும், விசாரம் இருக்கும் முதல் நிலையில் என்று கூறுகிறார். அப்போ அந்த விதர்க்கம், விசாரம் என்பதனை தத்துவார்த்த சூத்திரத்தில் நமக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார் ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி. அதனுடைய உரை நூல்களிலும் கொடுத்துருக்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். விதர்க்கம் என்று சொன்னால் அது சுருத ஞானம், சுருத ஞானத்தை குறிப்பது. விதர்க்கம், சுருத ஞானம் அப்படியே நேரடி பொருளாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல அந்த டேர்ம் தேவைப்படுது, அதனால் விதர்க்கம் என்ற ஒரு டேர்மை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதில் விதர்க்கம் என்பது சுருத ஞானம். சுருத ஞானம் என்பதே நம்ம பார்த்துருக்கோம், 12 அங்கங்கள். அதில் 12வது அங்கத்தில் இருக்கக்கூடிய 14 பூர்வங்கள்,
பகுஸ்ருதம் என்று சொல்லக்கூடிய வகையிலே சேர்ந்த ஒரு 16 ஆகமங்கள். இவையெல்லாம் கூட்டினா நமக்கு 42 வகையாக சுருத ஞானம் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்துருக்கோம். சுருத ஞானத்தினுடைய விளக்கம் பார்க்கும் பொழுது அதை நினைவுபடுத்திக் கொள்ளணும். அதனால் அந்த 42 வகையான பிரிந்திருக்கின்ற அந்த சுருத ஞானத்தை, அந்த விஷயத்தை விதர்க்கம் என்று இதிலே நமக்கு ஒரு குறிப்பிடுகிறார்கள். அப்புறம் விசாரம் என்று சொன்னால் அது என்ன? விசாரோ அர்த்த வியஞ்சன யோக சங்கராந்தி. சங்கராந்தி என்று சொன்னால் மாறுதல், ஒன்றை விட்டு ஒன்றுக்கு மாறுதல், மாறியதற்கு மறுபடியும் திரும்ப மாறுதல், இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்களை சங்கராந்தி என்று குறிப்பிடுவார்கள். அது 3 விதமான மாறுதல்களை தியானத்திலே சிந்திக்கும்போது முனிவர்கள் செய்கிறார்கள். அதில் என்னென்னா, ஒன்று அர்த்த சங்கராந்தி, வியஞ்சன சங்கராந்தி, யோக சங்கராந்தி, அந்த மாதிரி 3ஆக சொல்கிறார்கள். அர்த்த சங்கராந்தி என்று சொன்னால் நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தோம், பிரவசன சாஸ்திர ஒரு காதையில் பார்த்தோம். அர்த்தம் என்றால் பொருள், குணம், அதனுடைய பரியாயம், இந்த 3ம் சேர்ந்தது தான் அர்த்தம். அங்கே அதுக்காக தான் அந்த காதையை நான் அதை கொடுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை, அதை புரிந்து கொள்வதற்காக. அப்போ அந்த திரவியத்தையும் பரியாயத்தையும் மாற்றி மாற்றி சிந்தித்தல். ஒரு திரவியம், அந்த திரவியத்தில் இருக்கிற பரியாயத்தை, தங்கம், தங்கத்திலிருந்து அந்த வளையல், செயின், இவற்றையெல்லாம், இப்போ இதையெல்லாம் சிந்தித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அது உதாரணத்துக்காக சொன்னது. இங்கே திரவியம் என்பதனை உயிர் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஜீவன் தான் திரவியம் நமக்கு. அந்த திரவியத்தினுடைய பரியாயம் இருக்கிறது, நிறைய இருக்குது. என்ன பரியாயம்? 14 குணஸ்தானமும் பரியாயம்தான், மாறுதல் தான். ஒன்றுமே அறியாத நிற்கின்ற அறியாமையில் இருக்கக்கூடிய ஜீவன் மித்யாத்துவ ஜீவன். அதன் பிறகு ஓரளவு சமயத்துவம் வந்த பிறகு 4வது குணநிலை வருகிறது, இல்லறத்திலே இருக்கிறார். 5வது குணநிலை விரதங்களை மேற்கொள்ளும் போது அவர் 5வது குணநிலைக்கு வருகிறார், தேசவிரதி ஆகிறார், இல்லறத்திலே இருக்கிறார். இது எல்லாமே பரியாயம்தான். 6வது நிலை வரும்போது அவருடைய குணமாற்றத்தினால் அவர் முனிவராக மாறுகிறார், 6வது நிலையை எய்துகிறார். 7வது நிலையில் அப்பிரமத்த முனியாக மாறுகிறார். அப்புறம் 8, 9 இப்போ பார்த்தோம். அது பிறகு கேவலியாக ஆகிறார். அப்போ இது ஒவ்வொன்றும் பரியாயம், அந்த ஜீவனுடைய பரியாயம் தான். இந்த ஜீவனுடைய மாற்றம் அதனுடைய குணநிலையிலே இருக்க, அந்த ஜீவனுக்கு குணம் இருக்கிறது, அந்த குணநிலையிலே இருக்கின்ற அந்த ஸ்தானத்தை தான் மாற்றம் என்று சொல்கிறோம், பரியாயம் என்று சொல்கிறோம். இதை சிந்தித்தல், மாற்றி மாற்றி சிந்தித்தல். நம்ம இல்லறத்தாராக இருந்தபோது எப்படி இருந்தது, அது தனுவிரதம் ஏற்ற போது எப்படி, முனிவரான பிறகு எப்படி, அப்போ கேவலி நிலை என்ன விஷயம், அதை நாம் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும் என்று அந்த திரவியத்தையும் ஜீவனை பற்றியும் பரியாயத்தையும் அந்த மாறுதல்களை பற்றியும் மாற்றி மாற்றி சிந்தித்தல். உட்காலத்தை பற்றியும் அஜீவனை பற்றியும் சிந்திக்கலாம், அதுவும் ஒரு திரவியம்தான். அதோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது, இப்படி மாற்றி மாற்றி சிந்தித்தல் என்பது அர்த்த சங்கராந்தி. வியஞ்சன சங்கராந்தி என்பது ஒரு வார்த்தையை விட்டு மற்றொரு வார்த்தையை சிந்தித்தல். ஆகமத்தில் நிறைய வார்த்தைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் இருக்குது, நிறைய விளக்கம் இருக்குது, அவற்றை சிந்திக்கிறது. அப்போ இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா தத்துவங்களை பற்றி சிந்திக்கும்போது ஆசிரமம், பந்தம், இவற்றையெல்லாம் பார்க்குறோம், சம்மரை நிர்ஜரைன்னு. அப்போ ஆசிரமம்னா என்ன, அதை சிந்தித்து கொண்டே இருக்கும்போது அதை தடுப்பதற்கான சம்மரை எப்படி செய்வது, பந்தம் வந்தால் அதை எப்படி நிர்ஜரை செய்வது, மன்னிக்கவும், அந்த மாதிரி வார்த்தைகளை விட்டு இன்னொரு வார்த்தையை சிந்தித்து மாற்றி மாற்றி சிந்தித்து தெளிவு பெறுவது. அதற்காகத்தான் மாற்றி மாற்றி சிந்திக்கிறதுனா மாறிக்கிட்டே இருக்கிறதில்ல, தெளிவு பெறுவது. ஐயம் ஏற்படும், கேட்டு தெளிவு பெறலாம், மறுபடியும் அதை சிந்திக்கலாம். யோக சங்கராந்தி என்பது 3 யோகம்: மனவசன காயம், மனதால் சிந்தித்தல், வசனத்தால் பேசுதல், காயத்தால் விகார் போகிறது, உணவு ஏற்க செல்லுதல். இதெல்லாம் முனிவர்களுக்கு காய யோகத்தில் வரும். சிந்திக்கிறது கொஞ்ச நேரம், பேசுவது, அல்லது பேசுவது என்றால் ஆகமங்களை எடுத்துரைப்பது, ஆகமங்களிலே முனிவரிடம் சர்ச்சை செய்து கொள்வது, ஆச்சாரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது, இதெல்லாம் வசன யோகம். அது மேற்கொண்டு சொன்ன மாதிரி உணவு ஏற்கவோ அல்லது விகார் செல்லும் போதோ அது காய யோகமாக இருக்கிறது. இந்த 3லையும் மாறி மாறி அவர்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் விசாரம் என்று கூறுவார்கள். விசாரம் என்றால் அந்த மாறுதல், மாற்றி மாற்றி இருக்கிறது. விதர்க்கம் என்றால் சுருத ஞானம். இது தெளிவாக நம்ம தெரிந்து கொள்வது அந்த சுக்ல தியானத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காகத்தான். இப்போ 2வது சுக்ல தியானத்தில் பார்க்கும்போது அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? சவிதர்க்கம்
ஆவிசாரம் ஏகத்வ பதலாஞ்சனம் கீர்த்திதம் முனிபி சுக்லம் த்விதீயம் அதிநிர்மலம். த்விதீயம் அதிநிர்மலம். த்விதீயம் இரண்டாவது சுக்ல தியானம், அது அதிநிர்மலம். அது ஏகத்வ பத லாஞ்சனம். அது இரண்டாவது சுக்ல தியானம். ஏகத்வ விதர்க்க ஆவிச்சாரம். இல்லை, நான் குறிப்பிடலை, இருந்தாலும் தெரிந்து கொள்ளலாம். ஏகத்வ விதர்க்க அவிச்சாரம், அதுக்கு பேர். ஏன்னா பல்பொருள் சிந்தனை அங்கே பார்த்தோம் இல்லைங்களா? இது ஒன்றை மட்டும்தான் சிந்திக்கும். ஏதாவது ஒரு பொருளை மட்டும் நீண்ட நேரம் சிந்தித்துக் கொள்வது ஏகத்துவ விதர்க்க ஆவிச்சாரம் கீழே கொடுத்துருக்கேன். அப்போ இரண்டாவது சுக்ல தியானம் விதர்க்கமுடன் உள்ளது, ஆனால் வீச்சாரம் இல்லாமல் உள்ளது. விதர்க்கம்னா சுருத ஞானம், வீச்சாரம்னா அந்த அர்த்த வியஞ்சன யோக சங்கராந்திகள் மாறுதல்கள் இல்லாமல் ஒரே பொருளை சிந்திப்பதால், அது பல பொருள்களை சிந்திக்கிறதால பிருத்தர்க்க, இது ஒரு பொருளை சிந்திக்கிறதால் ஏகத்துவ. அங்கு விதர்க்கம் இருக்கிறது, இங்கும் விதர்க்கம் இருக்கிறது. அங்கு வீச்சாரம் இருக்கிறது, இங்கே வீச்சாரம் இல்லை, அது அவீச்சாரம் என்று கூறுகிறார். அதனுடைய தூய்மை அதிகரிக்கிறதை இங்கு குறிப்பிடுவதை நம்ம பார்க்கலாம். இந்த 2 தியானங்களில்தான் 12வது நிலை வரை முனிவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த தியானத்தினுடைய தூய்மையை பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தான் நம்ம சுக்ல தியானத்தை பார்த்தோம். இப்போ இந்த காதை பார்த்தோம்னா அபச்சௌ சித்த விக்ஷேப, சித்த நிலையை நோக்கி அதனை விரும்புகின்ற அல்லது அதை அடங்குவதற்கான முயற்சி செய்கின்ற அந்த ஜீவன் ஏகாந்தே தத்துவ சம்சிதி. ஏகாந்த தத்துவ சம்சிதினா சத்துவ ஆராய்ச்சி அல்லது தியானம், அதுதான் ஏகாந்த தியானத்திலே ஈடுபடுகிறது. அப்பியஸ்தே அபியோகினே, திரும்ப திரும்ப அதனை பயிற்சி செய்கிறது. யோகி தத்துவம் நிஜாத்மானே, நிஜ ஆத்மனை அடைவதற்காக அந்த பயிற்சியினை அது செய்கிறது என்று இதிலே கூறுகிறார்கள். நம்ம இதை வைத்து சுக்ல தியானத்தினுடைய ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இவ்வாறு நாம் பிற நூல்களில் இருந்தும் கருத்துக்களை தெரிந்து கொள்கின்ற அளவிலே, அதையும் படித்து தெரிந்தால்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவிலே மிக சுருக்கமாக இந்த காதைகள் இருந்தாலும் அதனை பொருள் புரிந்து கொள்வதற்காக நாம் பல நூல்களை ஆய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இவ்வாறு நாம் தொடர்ந்து இந்த நல்லறம் யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம், இஷ்டோபதேசத்தை. இதற்கு தாங்கள் பலரும் அதனை பார்த்து அதற்கு ஆதரவளித்து வருகிறீர்கள், அதற்கு நன்றி. தங்கள் கருத்துக்களை இன்பாக்ஸ், அந்த கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் பதிவால் நான் அதை பார்த்து நம்முடைய சுவாத்தியாயத்தை மேம்படுத்தி கொள்ளாது உதவும். தங்களுக்கு இந்த பதிவுகள் விருப்பம் இருக்கின்ற பட்சத்தில் லைக் என்கின்ற அந்த பொத்தானை அழுத்தி ஆதரவு தெரிவிக்கவும். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பிறர் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு அவர்கள் விருப்பம் இருப்பின் அவர்களுக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது கருத்து என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஃபார்வேர்ட் செய்யுமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லறம் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய் ஜினேந்திரா.